ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சைலுன்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இவங்க கொடுத்துருக்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரைனி அப்படின்ற கேட்டகரி கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா வருது. பட் நிறைய வேகன்சிஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லா ரோல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த OCTT சொல்லக்கூடிய ஆப்ரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரைனின்ற கேட்டகரிக்குள்ள தான் வருது. ஸோ என்னென்ன ரோல் இருக்குன்னு வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OCTT மெட்ராலஜி, OCTT எலக்ட்ரிக்கல், OCTT மெக்கானிக்கல், OCTT இன்ஸ்ட்ருமெண்டேஷன், OCTT சிவில், OCTT கெமிக்கல், OCTT செராமிக், OCTT எலக்ட்ரானிக்ஸ், OCTT கம்ப்யூட்டர் அண்ட் IT, OCTT டிராஃப்ட்ஸ்மேன். இந்த ரோலுக்கான வேகன்சிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. PWBD கேட்டகரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டகரி வைஸாக கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் படிக்க முடியல. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஃபார் அன்ரிசர்வ்டு போஸ்ட் அண்ட் போஸ்ட் ரிசர்வ்டு ஃபார் OBC ஆர் EWSனு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 40% ஃபார் போஸ்ட் ரிசர்வ்டு ஃபார் SC ST PWBD ஆர் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிளியராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 16,100 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா ஜாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலரி இருக்காது. ஒரு ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக் பே ஸ்கேல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து 16,100 இருக்கும். செகண்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 18,300 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 26,600 இருந்து 38,920 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து குட் சேலரி தான். இதுக்கான மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 100 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து 2 செக்மெண்ட்ஸாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 50 ஆன் டொமைன் நாலேஜ் அண்ட் 50 ஆன் ஆப்டிடியூட் டெஸ்ட். த டியூரேஷன் ஆஃப் CBT would be 90 minutes நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க்ஸ் இருக்கணும் அது இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மேலுக்கு ஃபீமேலுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 155 சென்டிமீட்டரும் ஃபீமேலுக்கு 143 சென்டிமீட்டரும், வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு 45 kgயும் ஃபீமேலுக்கு வந்து 35 kg இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 75 சென்டிமீட்டர் அண்ட் 79 சென்டிமீட்டர் ஆன் எக்ஸ்பேன்ஷன், ஃபீமேலுக்கு வந்து 70 சென்டிமீட்டர் அண்ட் 73 சென்டிமீட்டர் ஆன் எக்ஸ்பேன்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. விஷுவல் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி இல்லை கண்ணாடி போடாமல் இருந்தாலும் சரி 6/12 வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியர் விஷன், கலர் விஷன், பைனாகுலர் விஷன், ஹியரிங் பேராமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸபிள் அப் டு 30 dB இன் ஸ்பீச் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல் ஆர் OBC ஆர் EWS கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees-உம், SC ST PWBD ESM ஆர் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees-உம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் கேரியர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி நோட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல ஆன்லைனில் அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலையோ நீங்கள் வந்து கொடுங்க. அவங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.